எல்லா ஊர்ல இருந்தும் பன் பரோட்டா கடைக்கு தான் வருவாங்க ஃபுல்லாக. ஐயோ மீனாட்சி கோயில் போயிட்டு உங்கள் கடைக்கு தான் அடுத்து வர்றோம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாளும் அப்படியே விசிறை கொடுத்து தான் வேலை பார்க்கணும், அப்போல்லாம் ஒன்றும் அடிக்கும். அது பழகிருச்சு, அது ரொம்ப பெருசாக தெரியல. பையனும் பொண்ணும் படிக்க வைக்கணுங்கிறக்காண்டி அது பெருசாக கஷ்டம்னு தெரியல நமக்கு. எத்தனை நாள் இல்லாட்டியும் சமாளிச்சுங்கிற ஒரு நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குது. அதனால் ஒன்றும் கண்டிப்பாக பழம் கிடைக்கும். ஆமாம் சார். இவங்க மக பார்த்தீங்கன்னா அட்வொகேட், இன்னைக்கு படிக்க வச்சிருக்காங்க. ஆமாம் சார், பையன் இன்ஜினியர் படிக்கிறேன். அழுவாதீங்க. நீங்கள் அவங்க மகளை படிக்க ஆமாம், தன்னம்பிக்கை என்றைக்குமே விடக்கூடாது சார். அதான் என்ன பிரச்சனாலும் சமாளித்து கொண்டு வந்துடுறது. எத்தனை பேர் ஆள் இல்லாட்டி சரி, என்ன பிரச்சனாலும் எதுக்கும் அசர மாட்டேன். வணக்கம், நான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனா கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்? மதுரை இருக்கோம். மதுரை சொன்ன உடனே மதுரை சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம். இந்த மதுரை ஊருக்கு வந்தீங்கன்னா 24 மணி நேரம் உணவு இருக்கும். அது மட்டும் இல்லை, மதுரை சாப்பாடு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்குது. இங்கே நம்ம லாஸ்ட்டாக வந்து மதுரை பன் பரோட்டா, புளியோதரை, ஜெகத்தண்டா, மதுரை மீனாட்சி கோயில் பண்ணுற சக்கரை பொங்கல், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபி நம்ம பண்ணோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போது இந்த மதுரை வெள்ளை சால்னா. இந்த சால்னா அதுவும் பர்டிகுலராக சின்ன கடையில் சால்னா போய் நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த ஒயிட் கலரில் உள்ள சால்னா வந்து எல்லா தரப்பு ஆளுகளும் சாப்பிட்லாம். காரம் அதிகமாக இருக்காது, நார்மலாக இருக்கும். பிச்சு போட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டா உள்ளே போகிறதே தெரியாது சார். ஆமாம் சார், அல்வா மாதிரி இறங்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பன் பரோட்டாவோட காம்பினேஷன் ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கும். மதுரை சால்னாவை எந்த ஊர்லேயுமே அடிச்சுக்க முடியாது சார். சார், இந்த வெள்ளை குழம்பு வந்து பன் பரோட்டாவுக்கு, சப்பாத்திக்கு, சிக்கன் சுலோன், மட்டன் சுலோனுக்கு எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். ஆனால் இந்த சால்னா பண்ணும்போது கறி அடுப்பு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. உங்களுக்கு கேஸை காட்டியும் கறி அடுப்பு தான் நல்லா ஒரே மாதிரி வேகும், டேஸ்ட் நல்லா இருக்கும். அந்த கறி அடுப்பு யூஸ் பண்ணி போகும்போது அந்த மட்டன் வேகிற பக்குவம், கறியெல்லாம் அப்படியே பூவாக வந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் வந்து வெள்ளை சால்னா பயங்கரமாக நல்லா இருக்கும் சார். நான் அதுக்கு பொடி போட்டு செய்வோம், இது பொடியை போடுறதில்ல. ஓகே, ஒயிட்டாக தான் செய்யுது. எல்லா ஊர்லேயும் கிடைக்காது, பர்டிகுலராக மதுரை மட்டும் கிடைக்கும். மதுரை பன் பரோட்டா வந்து இங்கே தான் ரொம்ப ஃபேமஸானது. இங்கே வந்து 2 குருமா வைப்பாங்க. ஒன்று ஒயிட் கலரில் வந்து மட்டன் எலும்பு எல்லாம் போட்டு வைப்பாங்க. இன்னொன்று வந்து சிக்கனில் வந்து வைப்பாங்க. அது வந்து ரெட் கலரில் இருக்குது, இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இந்த சைடு எஃபெக்ட் இருக்காது, நெஞ்சு எரிச்சல் இருக்காது. அன்னன்னைக்கு பொருள் வாங்கி அன்னைக்கு செய்கிறது தான். அதுக்கு முன்னாடி நம்ம யார் மீட் பண்ண போகிறோம்? திரு கருப்பன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன். இந்த மதுரை சால்னா பற்றி நம்ம வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த வெள்ளை சால்னா எப்படி பண்ணுறான்னு சொல்லி கேட்டு வந்திருக்கேன். இந்த வெள்ளை சால்னா பர்டிகுலராக வந்து மதுரை மக்களுக்கு எப்படி பிடிக்கும்? இது ரொம்ப காரம் இல்லாமல் இருக்கும். நார்மலான அந்த பட்டை கிராம்பெலாம் போட்டு மட்டன் எலும்பு கொழுப்பு, அது எலும்புங்கறி எல்லாம் போட்டு வைக்கிறனால அதோடைய தன்மை டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அதனால் வந்து எல்லாருக்கும் அந்த உழப்புலாம் சால்னா கொடுக்கணும் கேட்டி வாங்கி சாப்பிடுவாங்க. நல்லது. இந்த பரோட்டாவுக்கும் சால்னாவுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அது எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும், திருப்தியாக இருக்கும்? பிச்சு போட்டு அதை ஊற வச்சு அந்த சால்னா மேலே ஊற்றி அதை ஒரு குழப்பி அடித்தா தான் அதோட டேஸ்ட் இருக்கும். சரி சார், கிச்சன் போலாமா? ஓ சார். வணக்கம் அக்கா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம். சரிங்க சார். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சந்திக்கிறோம். ஆமாம் சார், ஆமாம் சார். நம்ம லாஸ்ட் டைம் வந்து சால்னா, இந்த மசாலா சால்னா எப்படி பண்ணுறது சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தீங்க. ஆமாம் சார். நீங்கள் 2 சால்னா பண்ணுற சொன்னீங்க. ஒன்று வெள்ளை சால்னா, மசாலா சால்னா. ஆமாம் சார். இந்த வெள்ளை சால்னா எப்படி பண்ணுறீங்க அது கேட்டு தெரிஞ்சுலாம் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா எப்படி போகுது வேலை? வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா சார்? நல்லா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கீங்களா சார்? ரொம்ப நல்லா இருக்குங்க. பாருங்க, அக்கா பாருங்க, கையை ரொம்ப பேசுவாங்க. சந்தோஷம் சார். ஆமாம் சார். இப்போ இந்த சால்னா வெள்ளை சால்னா சொல்கிறேன்ல, இந்த சால்னாக்கும் அந்த மசாலா சால்னாக்கும் என்ன வித்தியாசம்? அதுக்கு பொடி போட்டு செய்வோம், இது பொடியை போடுறதில்ல. ஓகே, ஒயிட்டாக தான் செய்யுது. வெறும் பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி போட்டு. சரி, ஓகே. இந்த வெள்ளை சால்னாக்கு வந்து நீங்கள் வந்து மட்டன் போட்டு பண்ண போகிற சொன்னீங்க. ஆமாம். இப்போ இதுவே வெஜிடபிள் சால்னா பண்ணனா அது எப்படி பண்ணுறது? சார், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, சோயா எல்லா காயும் போட்டு மட்டனுக்கு பதில் காய் போட்டு இதே மெத்தட்லேயே செஞ்சால் வெஜிடபிள் குருமா செஞ்சு ரெடி ஆயிடும். ஆனால் மசாலாலாம் இதே தான்? இதே தான், ஒரு மாற்றம் இருக்கு? ஒரு மாற்றம் கிடையாது. இப்போ இந்த சால்னா வெள்ளை சால்னா பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சமையல் துறைக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? நீங்களே ஆர்வத்தோடு வந்தீங்களா, இல்லை வேறு யாரா அப்பா அம்மா உங்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தாங்களா, எப்படி? இல்லை சார், எனக்கு ரொம்ப சமையல்னால் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆர்வமாக தான் இருப்பேன். அப்புறம் வந்து குடும்பத்து கஷ்டத்துக்காண்டி நான் 10 வயசுலேயே வேலைக்கு போயிட்டேன். ஆனால் எல்லாமே பொறுப்பு, 10 வயசுலேருந்தே ரொம்ப பொறுப்பாக தான் இருப்பேன். ஒரு நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவீங்க? ரெகுலராக வர்றது 8 மணிக்கு வந்துடுவேன். 8 மணிக்கு வந்து எத்தனை மணிக்கு போவீங்க? 8 மணிக்கு வந்துட்டு 3:30-4 மணிக்கு குழம்பு வச்சு முடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி முடிச்சுட்டு 6 மணிக்கு திருப்பி வருவேன் சப்ளைக்கு. சப்ளைக்கு 6 மணிக்கு வந்துட்டு அப்போல்லாம் 1 மணி வரைக்கும் கடை இருக்கும். இப்போ 11 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன்.
ஃபுல்லாக ஆமாம் 2 டியூட்டி. காலை 8 மணிக்கு வந்தால் நைட்டு 11 மணி வரைக்கும், நடுவில் 2 மணி பிரேக்கு. ஆமாம் சார். ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலைங்க இது. பார்த்தீங்கன்னா இடத்துல ரொம்ப சூடு பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கறி அடுப்பில் சமைக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஆமாம். டேஸ்ட்டுக்காக உங்கள் கறி அடுப்பில் வந்து சமைச்சா நல்லாயிருக்கும். இன்னொன்று பக்குவமாக வேகும், எல்லாமே சீக்கிரமாக வேகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் அதே டைமில் இந்த அனல் நின்று வேலை செய்கிறது வந்து சும்மா பட்ட வேலை இருக்கா? ஆமாம் சார். எங்கள் மக பார்த்தீங்கன்னா அட்வொகேட் இன்னைக்கு படிக்க வைக்கிறாங்க. எல்லாருக்கு பின்னாடியும் ஒரு கடினமான ஒரு லைஃப் இருக்கு. ஆமாம் சார். நீங்கள் தைரியமாக இருங்க. உங்கள் மக அடுத்த லெவலுக்கு அட்வொகேட் படிக்கிறாங்கல்ல, முடிச்சு அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலில் போங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் கிடைக்கும். கவலைப்படாது, உங்கள் மக பார்த்துப்பாங்க. உங்கள் வாக்கு பொண்ணாக இருக்கட்டும். சரி, நல்ல விஷயங்க. இப்போ நம்ம சமைக்க போயிடலாமா? ஆமாம் சார். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம் சார். சரி, ஓகே. கடலெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா டேஸ்ட்டுக்காண்டி தான். மட்டன் பொறுத்த வரைக்குமே கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லா கிடைக்கும், நல்லாயிருக்கும். சரி, ஓகே. எல்லா ப்ரிப்ரேஷனுக்கு வந்து கடலெண்ணெய் மட்டும் தான் யூஸ் பண்ணிடலாம். இல்லை வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் அந்த மாதிரி பிரிக்கும்போது வெஜ்ஜுக்கும் கடலெண்ணெய், நான்வெஜ்ஜுக்கும் கடலெண்ணெயா இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிடலாம்? இல்லை, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம் சார். நாட்டுக்கோழிக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான். கோழி சுக்கா, நாட்டுக்கோழிக்கெல்லாம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்குவோம். மட்டன் ஐட்டத்துக்கு மட்டும்தான் கடலெண்ணெய். ஓகே. அப்புறம் பிரியாணிக்கெல்லாம் வந்து தேங்காய் கோல்டு வினர். ஓ, தேங்காய் யூஸ் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவீங்க. சரி, ஓகே, டன். அடுத்து வந்து பட்டை கிராம்பு போட்டுருணும். சரி, ஓகே. இதில் என்னென்ன போடுறீங்க? இதில் கல்பாசி பூவு, இலை. கல்பாசி பூவு, இலையும் இருக்கு. பிரிஞ்சி இலையும் இருக்கு. அடுத்து வெங்காயம் போடணும். வெங்காயம் அது 1/4 கிலோ வெங்காயம் போட்டிருக்கீங்க. இப்போ நம்ம பண்ணுற சால்னா எத்தனை பேர் சாப்பிடலாம்? நம்ம பண்ணுறதுக்கு அது 100 பேர் சாப்பிடலாம் சார். 100 பேர் சாப்பிடலாம். சரி, ஓகே. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக சிவந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாயும் போட்டுக்கணும். ஓகே. ஸோ காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுருவோம். காரத்துக்கு பச்சை மிளகா, அப்போ தான் அந்த ஒயிட் கலர் கிடைக்கும். ஓகே. பொடி போட வேணும். இப்போ இதெல்லாம் என்ன பொடி? அதெல்லாம் சும்மா சீரக பொடி, கொஞ்சம் மிளகுத்தூள், இந்த பட்டை கிராம்பு நுணுக்கி வச்சிருக்கேன். ஓகே. இதான் பவுடர் பண்ணி தான் போடணும். ஆனால் மிளகாய் தூள், தனியாக தூள்லாம் இல்லை? அது கிடையாது. சரி, ஓகே. இந்த மதுரைக்கு இந்த சால்னா சொல்கிறோம்ல, ஆமாம் சார். எதுக்காக மதுரை மக்கள் வந்து அந்த சால்னா பரோட்டா ஊற்றி சாப்பிட்றாங்க? அது என்ன திருப்தி கிடைக்குது அதில்? ஆமாம் சார். மதுரை சால்னாவே எந்த ஊர்லேயுமே அடிச்சுக்க முடியாது சார். மதுரை சால்னாவே ஒரு ஃபேமஸ் தான். பன் பரோட்டா, சால்னா அருமையாக இருக்கும் சார். சரி, ஓகே. அதனால எல்லா ஊர்ல இருந்தும் பன் பரோட்டா கடைக்கு தான் வருவாங்க ஃபுல்லா. எல்லாம் இங்கே தான். ஆமாம். ஐயோ, மீனாட்சி கோயில் போயிட்டு உங்கள் கடைக்கு தான் அடுத்து வர்றோம் அப்படி சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ கூட அந்த இலை பரோட்டாக்கு நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறோம். அது பர்டிகுலராக ஃபுல்லாக கறி அடுப்பு. பின்னாடி ஃபுல்லாக கறி அடுப்பு தான். கறி அடுப்பு பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்கும். கறியும் நல்லா அப்படியே பிஞ்சா வேகும். ஓகே. உங்களுக்கு கேஸை காட்டியும் கறி அடுப்பு தான் நல்லா ஒரே மாதிரி வேகும், டேஸ்ட் நல்லா இருக்கும். ஓகே. ஒரு நாளைக்கு எவ்வளோ சால்னா பண்ணுவீங்க? அது 1000 பேர் சாப்பிடலாம் சார். 1000 பேருக்கு எத்தனை சால்னா பண்ணுறீங்க? 200 காய்க்கு சால்னா பண்ணுவோம் சார். நாளைக்கு பரோட்டா மாவு 200 கிலோ. 200 கிலோ. சார் வேறு என்னென்ன பண்ணுவீங்க? மட்டன் சுக்கா, தலைக்கறி, குடல், கோழி சுக்கா, நாட்டுக்கோழி, மூளை ரோஸ்ட்டு, ஈரல், 65 போன்லெஸ்ஸு, எல்லாமே காடை, மெஜிரா, லாலிபப்பு, அப்புறம் பெப்பர் சிக்கன், சில்லி சிக்கன், செட்டிநாடு சிக்கனு எல்லாமே செய்வோம் சார். எல்லாம் ஓடுறது தாவறது எல்லாமே போடுறாங்க. நம்ம கடையில் சிக்கன் ரைஸ், நூடுல்ஸ் எல்லாமே இருக்கு. இலை பரோட்டா, கறி தோசை எல்லாமே. இப்போ வெங்காயம் செவந்துருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. எவ்வளோ பூண்டு போடுறோம், எவ்வளோ இஞ்சி போடுறோம்? இஞ்சி சும்மா கொஞ்சம் போட்டால் போதும். சரி. வெள்ளைப்பூடு 1 கை. ஓகே. அந்த கறிக்கு தக்கன அளவு. இஞ்சிக்கு சும்மா ஒரு 100 கிராம் தான் இருக்கும். ஓகே. வெள்ளைப்பூடு ஒரு 1/4 கிலோ. 1/4 கிலோ. பூண்டு தான் அதிகமாக போடுவோம். பூண்டு தான் அதிகமாக போடுவோம். எதுக்காக பூண்டு அதிகமாக போடுறோம்? என்ன காரணம்? இதில் வாசம் நல்லா இருக்கும். கறியை பொறுத்த வரைக்குமே இஞ்சி பூண்டு நல்லா போட்டால் தான் வேக்காடும் நல்லா கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா. ஓகே. இஞ்சி பூண்டு போட்டால் அது ஓகே, வேக்காடும். ஆமாம். எதுக்காக பூண்டு மட்டும் அதிகமாக போடுறோம்? வாசனைக்காண்டி. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்கும். இஞ்சி அதிகமாக போட்டால் எரிய ஆரம்பிச்சிடும், உரைக்கும். நெஞ்சு கரைக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த இஞ்சி வாசம் ஓவரா தெரியும். அதனால லிமிட்டாக போட்டுக்கிறது. ஒரு காரத்தை. ரைட். அடுத்து வந்து தக்காளி போடணும் சார். ஓகே. தக்காளி எவ்வளோ போடுறோம் நம்ம? தக்காளி ஒரு 150 கிராம். அதிகமாக போட்டால் புளிப்பு தன்மை வந்துடும் சால்னாவில். அதனால் கம்மியாக போட்டுக்கோங்க. கம்மியாக போடுவீங்க. சரி, ஓகே. இந்த மசாலா சால்னாக்கு வந்து தக்காளி கம்மியாக போடுவீங்களா? இல்லை அது கொஞ்சம் அதிகமாக போடுவோம் சார். அது கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே. இது கொஞ்சம் கம்மியாக. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிருக்கீங்களா, அது காமிங்களேன். இந்த வெங்காயம் என்ன மாதிரி பக்கத்தில் வதக்கிருக்காங்க காமிக்கிறாங்க பாருங்க அந்த அக்கா. ஏன்னா அந்த வெங்காயம் அதிகமாகவும் வதக்கவே இல்லை, கொஞ்சம் ஒரு 60%, ஒரு 60% கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே. சரி, ஓகே. வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு கறியை போடணும். அவ்வளோதான். டக்குன்னு பண்ணிடலாம். நம்ம நார்மலாக வீட்டில் பண்ணுற அந்த மெத்தட் இல்லாமல் இவங்க என்ன பண்ணால் வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறாங்க.
சரி ஓகே போட்டுங்கக்கா. இதில் எவ்வளோ கொத்தமல்லி போடுறோம், எவ்வளோ புதினா போடுறோம், எது அதிகமாக போடுறோம், எது கம்மியாக போடுறோம்? புதினா கொஞ்சம் நிறைய போடணும், அப்போ தான் வாசம் சால்னா வாசம் நல்லா இருக்கும். ஓகே. மல்லி கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும், ஒரு கை போட்டால் போதும். ஒரு கை புதினாவா? புதினா ஒரு கை, மல்லி கொஞ்சம் போட்டால் போதும், ஒரு அரைப்படி. அரைப்படி போட்டால். சரி ஓகே. அடுத்து இதை கிண்டிட்டு இந்த புதினா போடுற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கலரும் கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்கும். ஆமாம் ஆமாம், பொன்னரம் நல்லா பொன்னரமாக வந்துடும். ஓகே. இதுக்கப்புறம் கறியை போட்டு வதக்கணும். சரி ஓகே. போட்டலாமா? போடுங்க. இந்தாங்க. இதில் என்னென்ன வச்சுருக்கீங்க? இதில் வந்து கறி, எலும்பு கறி, அடுத்து கொழுப்பு, கொஞ்சம் குடலும் போடலாம். அதில் ஓகே. எதுக்காக கொழுப்புலாம் மிக்ஸ் பண்ணுறீங்க, என்ன காரணம்? டேஸ்ட் நல்லா இருக்கும் சார். ஓகே. கொழுப்பு போட்டால் தான் இந்த டேஸ்ட்டு எசன்ஸ் எல்லாமே நல்லா வரும். ஓகே. வெறும் கறியை மட்டும் வெறும் கறியை போட்டால் எசன்ஸ் எல்லாம் வராது, டேஸ்ட்டும் கம்மியாக தான் இருக்கும். ஓகே. அந்த கொழுப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்குனா தான் அந்த டேஸ்ட்டு வாசமும் அதிகமாக இருக்கும், நல்லா டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சரி ஓகே டன். இப்போது அந்த கறி எல்லாத்தையும் கட் பண்ணிலாம் போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் வதக்கையில். இந்தாங்க உப்பு. அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும். சரி ஓகே. கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் சார், ஒரு 10 நிமிஷம் வதங்கட்டும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான் இந்த ரெசிபி. ஆமாம், ரொம்ப சிம்பிள் தான் சார். 10 நிமிஷம் அரை நிமிஷத்தில் ரெடி பண்ணி அரை பண்ணிடலாம். நீங்கள் இது மாதிரி 1000 பேருக்குலாம் பண்ணுறீங்களே, இந்த சால்னா பண்ணும்போது இதே வந்து 2000 பேருக்கு பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான், 2 மணி நேரம் தான் சார். அவ்வளோதான். டக்குன்னு பண்ணிடலாம் சொல்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை வருஷமாக இருக்குன்னு சொன்னீங்க? நான் 10 வருஷமாக இருக்கேன் சார். 10 வருஷமாக இருக்கீங்க. வெளியே போய் கேட்டரிங்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை சார், நம்ம ஓனர் கடையிலே இங்கே கடையை விட்டு எங்கேயும் போகிறதில்ல. ஓகே. டே 1லேருந்து இங்கே தான்? ஆமாம். ஓகே. இங்கே பண்ணுற அந்த சால்னாலாம் எப்படி அவங்க வீட்டில் பண்ணுற மெத்தடவா இல்லை உங்கள் ஸ்டைலில் பண்ணுறீங்களா? நான் வந்து பொன்னமராவதி, எங்கள் ஊர் செட்டிநாடு, அந்த மாதிரி தான் இங்கேயும். நான் 10 வயசுலேயே சமையல் போனாலும். அப்படியா? ஆமாம் சார். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது மாதிரி சமையல் அவங்க பண்ணுற மெத்தடெல்லாம் பார்க்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த கறி போட்டிருக்கோம். இந்த கறி வந்து நல்லா 10 நிமிஷம் நல்லா வதங்கணும். அதுக்கு பிறகு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா மற்றதெல்லாம் போட போகிறோம். வதங்கி முடிச்ச பிறகு எனக்கு காமிங்க, சரிங்களா? இப்போ அந்த கறி வந்து கொழுப்பு கறி எல்லாம் எதுக்காண்டி எண்ணெயில் போட்டு வதக்குறதுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கரைஞ்சாதான் அந்த சால்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். அதாவது வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே வதக்கையிலே கறியும் போட்டு நல்லா வதக்கிடணும். சரி ஓகே. அப்போ வதக்கி பொன்னரமாக வந்ததுக்கு அப்புறம் தான் பொடியை போட்டு தண்ணி ஊற்றி அது ஒரு 1/2 மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் காய்ச்சி. இப்போ நம்ம கறி போடுறோம்ல, இப்போ எலும்பு ஓகே, எலும்பு கொழுப்பு தலைக்கறிலாம் போடும்போது வதக்கினா நம்மளுக்கு ஆகுது. இப்போ நம்ம கறி வந்து அந்த கொஞ்சம் எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது ஹார்ட் ஆகாதா? ஆகாது. அது ரொம்ப நேரம் வதக்க மாட்டோமா சார், ஒரு 10 நிமிஷம் தான் வதக்கும். அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் தண்ணி சத்து தானே, அதனால அது ஒன்றும் செய்யாது. சூப்பராக சொன்னீங்க, நல்ல விஷயம். தண்ணி சத்து இருக்கனால கொஞ்ச நேரம் தான் வதக்கும். இல்லை ரொம்ப நேரம் எண்ணெயிலே வதக்கினா ரஃப் ஆயிரும். சில பேர் வீட்டில் அப்படியே வதக்கிடுவாங்க. அன்னைக்கு சொன்னாங்களே வீடியோவில் நம்மளே வதக்கணுமே அப்படின்னு. அடுத்து வந்து பொடி போடுறோம் சார். ஓகே சார், மிளகுத்தூள் கொஞ்சம். ஓகே. மிளகுத்தூள் எவ்வளோ போடுறோம்? 50 கிராம் சார். சரி ஓகே. அடுத்தது சீரகத்தூள் 100. ஓ, மிளகோட சீரகம் அதிகமாக இருக்குமா? ஆமாம், அதான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். சின்ன குழந்தைகள் சாப்பிட்றதுக்குலாம் நல்லா இருக்கும். ஓகே. அதிகமாக மிளகு போனால் உரைக்கும், காரமாக இருக்கும் ரொம்ப. அதனால சீரகம் அதிகம், மிளகு கம்மியாக. சரி ஓகே. அது ஒரு 100 கிராம். சரி ஓகே. அடுத்து வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி பூ எல்லாத்தையும் இடித்து லைட்டா வாசத்துக்கு. இதெல்லாம் நீங்களே இடிச்சு பண்ணுவீங்களா? நாங்களே இடிச்சிருவோம் சார். ஓகே சூப்பர். ஓகே. கையிலே இடிச்சிருவோம் எல்லாமே. அது கரம் மசாலா பவுடர். ஆமாம். சரி ஓகே. அது கொஞ்சம். இப்போ நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால வெள்ளையாக வைக்கிறதுனால பொடி போட்டால் அந்த கலர் மாறிடும். அதனால நம்ம தனி மிளகாய் பொடி போடக்கூடாது. ஓகே. அந்த தேவையான பச்சை மிளகாய் எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கு தக்கன போட்டுக்க வேண்டியதான். போதும். பொடி போடக்கூடாது. சும்மா கொஞ்சம் மல்லிப்பொடி கொஞ்சம். மல்லிப்பொடி கொஞ்சமா. அவ்வளோதான். ஓகே. இல்லைன்னா கலர் மாறிடும், ஒயிட் கலர் வராது. பொடி போட்டோம்னா அந்த பரோட்டா சால்னா மாதிரி ஆயிடும். ஓகே. அதாவது மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆமாம், யூஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாது. கறி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும். ஓகே. அவ்வளோதான். இந்த நேரத்துக்கு வந்தோன்னா அப்படியே தண்ணியை ஊற்றி தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் வேக்காடு கொடுத்துட்டா அந்த கறி வந்து சாப்பிட்டா வெந்து அந்த சாரெல்லாம் இறங்கிடும். இறங்கினது அப்புறம் சரி ஓகே, தண்ணி ஊற்றிடலாம். அந்த கறி எவ்வளோ போகிறோமோ அந்த அளவுக்கு ஒரு 2 சக்க தண்ணி ஊற்றி 2 லிட்டர் ஊற்றி 1 லிட்டர் வர்ற வரைக்கும் வேக்காடு கொடுத்துட்டு. சரி ஓகே.
இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கோம். ஆமாம் சார். தண்ணி ஊற்றுறப்ப எவ்வளோ கொதிக்கணும்னு சொன்னீங்க? அரை மணி நேரம் கொதிக்கணும் வேகம். அரை மணி நேரம். அந்த கறியெல்லாம் நல்லா வெந்து அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட் போடுவீங்க? அப்புறம் தேங்காய் பேஸ்ட். ஓகே ஓகே. இப்போ வேகாமல் ஒரு 20% ஒரு 10% இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக்காடு கொடுக்க வேண்டியதான். ஓகே. அந்த கறி வேகாமல் வந்து தேங்காய் பேஸ்ட் போடலாமா கேட்குறேன். அப்படி போட்டால் கறி வேகாது. தேங்காய் பேஸ்ட்டை போட்டால் தண்ணியில் தான் வேகும். ஓகே. தேங்காய் ஊற்றிட்டா அது வேக்காடு வேக விடாது. ஓகே ரைட். தேங்காய் தான் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். தண்ணியில் தான் ஸ்பீடாக கொதிக்கும், வேக்காடு அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி வந்து உள்ளே போக போக உங்களுக்கு என்னன்னா சீக்கிரமாக வெந்து வரும். இதுவே வந்து மசாலாவோ இல்லை தேங்காய் பேஸ்ட்டோ இல்லை முந்திரி பருப்பு பேஸ்ட்டோ கூட மிக்ஸ் பண்ணும்போது அந்த வேகிற டைம் வந்து அதிகரிக்கும். ஆமாம். இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் வேணும் பார்க்கலாம். சார் இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. அது நல்லா கொதிச்சு வருது. நல்லா கொதிச்சு வருது. நல்லா பொன்னரமா இப்படி வெந்துருச்சு. நல்லா பஞ்சா அப்படி தொட்டு பார்த்தா தெரியும் கறி. இப்படி பிச்சு பார்த்தா அது வெந்துரும். ரைட். நல்லா வெந்துருச்சு. நல்லா பூவா வெந்துருச்சு. ஓகே. இப்படி அமிக்கி பார்த்து தான் தெரிஞ்சிரும். சரி ஓகே. ஸோ வெந்த பிறகு தான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறோம். அடுத்து வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம்ல சார் 10 காய். அதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ பொரிகல்ல, ஒரு 1/4 கிலோ கசகசா, அது 1/4 கிலோ நிலக்கடலை பருப்பு எல்லாம் 3 நைஸாக ஆட்டி இதில் ஊற்றணும். இது மூணுமே ஒரே அளவா? ஒரே அளவு. தேங்காய் மட்டும் கூடுதலா கொஞ்சம் கூடுதலாகும். 10 காய் போடுறீங்க. 10 காய். சரி ஓகே தான். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட். அந்த அரைச்ச பக்கம் எப்படி? நல்லா நைஸாக கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு வாளி பால் எடுத்து ஊற்றணும். ஓகே. வெறும் தேங்காயை ஊற்றினா கொஞ்சம் ஒரு மாதிரி கொலன்னு இருக்கும். கொஞ்சம் பேஸ்ட்டு கொஞ்சம் பால். சரி தேங்காய் பால் ஊற்றலாம். இப்போ நான் ரெண்டுமே எடுத்து வச்சிருக்கேன் வாளியில். ஓகே. அப்படியே ஊற்றிடலாமா சார்? ஊற்றிடலாம். இந்த தேங்காய் பால் சொல்லும்போது வந்து நம்ம எவ்வளோ தேங்காய் பால் ஊற்றுவோம்? அதிகமான தேங்காய் பால் கம்மியாக எப்படி? இல்லை, ஒரு வாளி ஊற்றினா போதும் சார். ஓகே. இப்போ நிறைய பேர் வீட்டில் பண்ணுவாங்க. பண்ணும்போது ஒரு தேங்காய் போதும். ஒரு தேங்காய்க்கு எவ்வளோ கசகசா? கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டால் போதும். 2 ஸ்பூன் தேங்காய் பால். அப்போ தேங்காய் பால் ஒரு 1/2 முடி எடுத்து ஊற்றலாம். 1/2 முடி எடுத்துனா போதும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்க? நல்லா கொதிச்சு வரணும் சார். அவ்வளோதான். அந்த மட்டன் வெந்த பேருக்கு நல்லா கொதிச்சு வரணும். பாருங்க கலர் பாருங்க. வெள்ளை குருமானா நல்லா ஒயிட் கலர் குருமா அந்த மாதிரி கான்செப்ட்லாம் இல்லை. இது லைட் அந்த ப்ரௌன் அந்த மாதிரி வருது. தேங்காய் ஏற்ற ஒயிட் அதிகமாக ஏறாவும். சரி ஓகே. எவ்வளோ தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம். சரி ஓகே. நல்லா இப்போ கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிட்டோம். சால்னா ரெடியாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. ரெடியாக போகுது கொஞ்சம். அதே சால்னா கொதிக்கிற டைமில் அப்படியே வாய்ஸ் கம்மியாயிடுச்சு. மற்ற டைமில் வந்து போது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சால்னால இந்த தேங்காய் பேஸ்ட், தேங்காய், பொட்டுக்கடலை, கசகசா, நிலக்கடலை எல்லாத்தையும் போட்டு அரைச்சி ஊற்றுவேன். நல்லா கொதிச்சு வருது. அந்த கலரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட் ப்ரௌன் ஒயிட் 2 கலர் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. சூப்பர், நல்லா வந்துச்சு. இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போறோங்க? புதினா தலையா. சரி. இப்போ போடுறோம். ஒரு வாசத்துக்கு தான் போடுறது. ஓகே. அப்ப சால்னா வாசம் வெளியில வரும். புதினா போடுவோம், கொத்தமல்லி போடுவோம் கடைசியா? புதினா தான். ஓகே. நான்லாம் இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தான் லாஸ்ட்டாக போடுவேன். ஆனால் இன்னைக்கு புதினா. ஓகே சரி. ஏற்கனவே போட்டோம்ல கொத்தமல்லி, அதை கையில் போட்டுருவோம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக. இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துல இருந்து அந்த சால்னா ப்ராப்பராக நம்மளுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த ரெடியான்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையில் 2 பன் பரோட்டா வச்சு வச்சுருக்காங்க. 1 போதுங்க சொன்னால் 2 கொடுத்துருக்காங்க. காமிங்களா அதை? அந்த கலர் பாருங்க, பன் பரோட்டா கலர் இங்கே பாருங்களேன். எப்படி இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் இந்த பன் பரோட்டா வந்து இந்த மாதிரி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா புசு புசுன்னு இருக்குது. ஊற்றுங்கக்கா. ஓகே கொடுங்க. அந்த சால்னா பாருங்கள் கொதிக்க அந்த தேங்காய் லைட்டாக கெட்டியாகும் போது அந்த ஆயிலெலாம் மேலே வருது. டேஸ்ட் பண்ணி பார்த்தலாமா? ரொம்ப நன்றிக்கா. நான் அக்கா கிட்ட வந்து போன மாதமே கேட்டேன். தம்பி பிஸியாக இருக்கேன், அடுத்த மாதம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே பண்ணிக்கலாமே. ஒரு நல்ல ரெசிபிக்காக சென்னையிலேருந்து மதுரைக்கு கிளம்பி வந்து இங்கே இந்த சால்னாவை பண்ணியாச்சு. சூப்பராக இருக்கா? இந்த சால்னாவை ஆக்சுவலாக இந்த பரோட்டாவில் இப்படி சொல்கிறதில்ல, பிச்சு போட்டு சாப்பிடணும் சார். எப்படி சாப்பிடணும் சொல்லுங்கள்? பிச்சு போட்டு ஒரு நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டா உள்ளே போகிறதே தெரியாது. அல்வா மாதிரி இறங்கும். சூப்பர். இதில் காரமே இல்லை.
இந்த பச்சை மிளகா போட்டோம்ல ஆமாம் சார். அந்த பச்சை மிளகா காரம் கூட பார்த்தீங்கன்னா சும்மா லைட்டாக எங்கேயோ ஒரு மூலையில் ஒரு காரம் தெரியுது தவிர அதிகமான காரம் இல்லை. இல்லை முக்கியமாக அந்த தேங்காய் அந்த சீரகம் போடுற வாசனை வருது. கடைசியாக போட்டால் அந்த புதினா வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. ரியலி வெரி குட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு அருமையான சால்னா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்க்கா. ரொம்ப நன்றி. உங்கள் கஷ்டத்துக்கு கண்டிப்பாக ஒரு நாள் பலன் கிடைக்கும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் நீங்கள் கிடச்சிட்டு இருக்கு. இன்னும் சீக்கிரமாகவே உங்கள் மகன் மூலியமாக வந்து அதுக்கு தேவையான தீர்வு கிடைக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு அருமையான சால்னா, மதுரை சால்னா, அதுவும் வெள்ளை சால்னா. நிறைய பேர் கேட்டீங்க இந்த வெள்ளை சால்னா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யூனிக்கான ரெசிபியை நாங்கள் எதுக்காக தேடி வரோம்னா பர்டிகுலராக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ட் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம வீட்டில் எல்லாருமே வகையாக செய்வோம். ஆனால் இதுக்காகவே நீங்கள் டெய்லியும் பண்ணுறவங்கள்ட்ட போய் கேட்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் வந்து மாறாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் நேராக தேடி வந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அந்த வெள்ளை சாலனா எப்படி ரெடி பண்ணுறது அது விளக்கமாக வந்து அந்த அக்கா சொன்னாங்க. இப்போது இந்த மதுரை பன் பரோட்டா கடை எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியும், மதுரை மக்களுக்கு. இப்போ வெளியூர்லேருந்து வராங்க, இங்கே பர்டிகுலர் அவங்க ட்ரை பண்ணுங்கன்னா இவங்க 2 கடை இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த 2 கடை இருக்குது. ஒன்று வந்து அண்ணா நகரில் 80 ஃபீட் ரோடு 80 அடி ரோடு பஞ்சாப் நேஷனல் பேங்க் எதிர்த்தாப்பில் ஒரு கடை. இன்னொன்று வந்து ஆவின் பால் பண்ணை அண்ணா நகர் ஆவின் பால் பண்ணை வாசல்லே இருக்குது. அந்த கடை வந்து 12 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு முடியும். இது வந்து 4 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 11 மணிக்கு முடியும். ஆட்டோக்கார கார்கார எங்கே ஆட்டோ கேட்டாலும் மதுரை பன் பரோட்டா கூட நேராக கொண்டாந்து ஆவின் பால் பண்ணை இறக்கி விட்டு எல்லாருக்கும் தெரியும். 9566365165. ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சீ பாபா, கேட்குறேன்.